கைஸ் சஃபீரை பிக் பண்ணியாச்சு. என்னடா 3:30க்கு விளாக ஸ்டார்ட் பண்ணவன் 7 மணி ஆயிருச்சு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சஃபீர் தூங்கிட்டான். கைஸ் இப்போ கரெக்டா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடிஷியால இருக்கும். கோயம்புத்தூர் கொடிஷியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கு சென்னை. டைம் பாத்தீங்கன்னா 7:51. ஸோ இப்போதான் நாங்க ஆக்சுவலி வந்து நாங்க எங்க vlog வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கைஸ் 520 கிலோமீட்டர் சென்னை ரைட்ல வந்து நாங்க இப்போ வந்து 200 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவா 6Gல தான். இது வந்து வாட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. மைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். என்னமோ பெருசா பேச போறான்னு நினைக்கிறேன். 200 கிலோமீட்டர் தான் தெரிஞ்சு நாங்கள் ஒரு 7 மணிக்குள்ள போயிடும் நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ் படி வந்து நான் ரைட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் சஃபீர் தான் லாஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ண போறாரு. எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 400, செகண்ட் ஒரு 350, இப்போ ஒரு 300, மொத்தம் 1050 ரூபா ஆச்சு. கைஸ் இது நம்ம ட்ரிப்போட 8வது சுங்கச்சாவடி. நீங்க வந்து 80ல போலாமாமா? நம்ம வண்டி இப்போ 60 போயிட்டு இருக்கு. இப்போ டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி போறதா ரிஸ்க். 450 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டிராஃபிக் பிரச்சனைலாம் இல்லை. இந்த 50 கிலோமீட்டர்ல இந்த டிராஃபிக் பிரச்சனைலாம் வந்துச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் நீங்க தாண்டணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபீர் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிராவல் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். எங்க போறோம்னா சென்னை போக போறோம். ஆக்டிவா பைக்ல நானும் என் ஃப்ரெண்ட் பாசித் 2 பேர் மட்டும் கோயம்புத்தூர் டு சென்னை வரை போக போறோம். இது வந்து ஒரு பைக்கருக்குலாம் இது வந்து ஈஸியான விஷயம் தான். சாதாரண ஒரு ஃபேமிலி மேனுக்கு வந்து இது கஷ்டமா ஈஸியா அப்படிங்கறதா இந்த கண்டென்ட். இந்த ட்ரிப் வந்து நாங்க ஈஸியா கம்ஃபர்டபுளா முடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாக்குற எல்லாருமே உங்களாலையும் கோயம்புத்தூர் டு சென்னை வந்து கண்டிப்பா போக முடியும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை வந்து எல்லாருமே ட்ரெயின்ல தான் போவீங்க. நிறைய பேத்துக்கு ட்ரெயின் கிடைக்காம நிறைய வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு நார்மலான ரைடர்ஸ் தான். சோ நாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களாலே கண்டிப்பா போக முடியும். கைஸ் இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லுமே ரெஸ்ட் எடுத்து போட்டு நாங்க வந்து நாளைக்கு காலையில, அதாவது இன்னைக்கு நைட் 3 மணிக்கு வந்து ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நைட் வந்து இன்ட்ரோ எடுத்தா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் இப்போ எடுக்கிறேன். நைட் பாப்போம் கைஸ். Tomorrow 3:28 AM. கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உக்கடத்துல தான் இருக்கோம். நான் சஃபீரை பிக் பண்ணிருக்க வந்திருக்கேன். நாங்க பிளான் பண்ணது எத்தனை மணிக்குன்னு பாத்தீங்கன்னா 3 o'clock இங்க இருந்து நாங்க கிளம்புற மாதிரி பிளான் போட்டோம். ஆனா இப்போ டைம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. நான் சஃபீர் கால் பண்ணேன், இன்னும் தலைமை எடுக்கவே இல்லை. அவனை போய் நான் பிக் பண்ணும். நான் சிங்கானூர்ல இருந்து உக்கடத்துக்கு வந்துட்டேன். நீ சஃபீர் ரெடி ஆயிட்டேன்னா அப்படியே நாங்க கிளம்புறதான். சஃபீரை பிக் பண்ணிட்டு வீடியோல மீட் பண்ணலாம். Eventually கைஸ் சஃபீரை பிக் பண்ணியாச்சு. என்னடா 3:30க்கு விளாக ஸ்டார்ட் பண்ணவன் இப்போ 7:30 ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சஃபீர் தூங்கிட்டான். போன் வந்து சைலண்ட்ல போட்டானா என்னன்னு தெரியல. அவனை பிக் பண்ணிட்டு இப்பதான் கிளம்புறோம். கைஸ் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிளானிங் போட்டு வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் இருக்குமா? 2 மாசமா நாங்க ஒரு பிளானிங் போட்டோம். அது 3 மணிக்கு தான் போகணும்னு நினைச்சோம். இப்போ பாருங்க, நான் பிளானிங் போட்டு நானே தூங்கிட்டேன். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆயிடுச்சு காலையில். இனி இவங்க வீட்டுக்கு போயிட்டு க்ளவுஸை மட்டும் எடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். கைஸ் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிஷியாவில் இருக்கோம். கோயம்புத்தூர் கொடிஷியாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னை. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 7:51. ஸோ இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி வந்து நாங்கள் எங்கள் vlog வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் வந்து வீட்டுக்கெல்லாம் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து கிளியராக வந்து vlog ஸ்டார்ட் பண்ணலாம். 500 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ டைம் 7:50. எஸ்டிமேட்டட் டைம் வந்து 3 மணிக்கு அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு அங்கே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் பொறுமையாக தான் போவோம். ஸோ இந்த வண்டியில தான் கைஸ் போகிறோம். ஆக்டிவா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வாங்க நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஆக்டிவா பைக்கில் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். வண்டியும் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஐ ஹோப் 500 கிலோமீட்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஹெட்செட் போட்டுக்குங்க. நான் பேசுறது எனக்கே ஒரு சை கேட்க மாட்டேது. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அவினாசியோட ஃபர்ஸ்ட் டோல் கேட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் டோல் கேட்டு ரீச் ஆகிட்டோம். இப்போ அதை கிராஸ் பண்ண போகிறோம். அந்த ரோடை காமிக்கிறேங்க. நீ நம்ம வண்டியை வந்து ஈரோட்டில் தான் நம்ம நிறுத்துவோம். வண்டிக்கு ரெஸ்ட்டு, நமக்கு ஒரு ரெஸ்ட்டு மாதிரி. இதே ஒரு கீர் வண்டினா அந்தளவுக்கு ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு கூட ரெஸ்ட்டு தேவையில்லை. ஆனால் வண்டிக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணுங்க. ஏன்னா ஆக்டிவானால அந்த பெல்ட் எதாவது ஆயிரும், ஹீட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப. அதனால் நாங்கள் பார்த்து சேஃப்டியாக தான் போவோம். அதுவும் ஸ்லோவாக தான் போக போகிறோம். ஹைவேஸில் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு லிமிட்டில் போவோம். ஈரோட்டில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் கைஸ். நாங்கள் வரும்போது ஒரு 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். பெட்ரோல் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா
கைஸ் கோயம்புத்தூர்ல இருந்து எக்ஸாக்ட்லி 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இப்போ வந்து ஈரோடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஈரோட்டில் வந்து எதுக்கு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வந்து நிறுத்தியிருக்கோம். இன்னும் 30 மினிட்ஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம் அப்படின்னா எங்களுக்கும் வண்டிக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன், செகண்ட் 100 கிலோமீட்டர் வந்து பாசித் வந்து ரைட் பண்ணுவான். இப்போ உள்ள போய் சாப்பிட்டு வரேன் கைஸ். கைஸ் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. வண்டி எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் வண்டிக்கு எங்களுக்கும். இப்போ நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்த ஸ்டாப்பில் நிற்போம். வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் நம்ம டிராவலோட 3rd டோல்கேட் வந்திருக்கோம். இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து சேலம் போகிற வழியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு டோல்கேட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே இப்போ வந்து டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:45 ஆச்சு எக்ஸாக்ட்லி. ஸோ அடுத்த டோல்கேட்டில் மீட் பண்ணுவோம் கைஸ். செகண்ட் பெட்ரோல் பங்க் கைஸ். செகண்ட் பெட்ரோல் பங்க். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கில் 4 ரூபாய்க்கு அடித்தோம். இப்போ எவ்வளோ ஆகுது சார் கைஸ்? இப்போ பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடித்தோம். எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 350 ரூபாய்க்கு தான் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே நாங்கள் சேலம் பைபாஸில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நிறுத்துற இடத்துல இன்னும் ஒரு 50 கிலோமீட்டரில் வண்டியை ட்ராப் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு சொல்லுங்கள் கைஸ். நம்ம டிராவலோட 4th டோல்கேட் வந்து ரீச் பண்ணிட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமோட எண்டில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் 200 கிலோமீட்டர் கூட இன்னைக்கு க்ராஸ் ஆகிட்டு இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4th டோல்கேட்டு நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ வாங்க கைஸ் கண்டினியூஸாக பார்க்கலாம். இன்னும் கைஸ் நாங்கள் இன்னும் டீ பிரேக்கே நாங்கள் விடலை. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். டீ பிரேக்குக்கு நிறுத்துவோம். இன்னும் பாசித்தோட கோட்டா வந்து இன்னும் வெறும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். ஒரு நல்ல பிளேஸில் ஸ்டாப் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸ் பிரேக் வந்து விடுவோம். கைஸ் 520 கிலோமீட்டர் சென்னை ரைடில் வந்து நாங்கள் இப்போ வந்து 200 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவா 6Gல தான். இது வந்து வாட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு அவன் ஓனர் வந்து வச்சுருக்கான் பைக்கை. ஸோ 200 கிலோமீட்டர் ஓட்டினதில் வந்து எவ்வளோட கஷ்டமாக இருந்துச்சு? சுத்தமாக இல்லை கைஸ். ஆனால் இங்கே வருங்க கைஸ், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லி அதை நினச்சி போனால் 100 கிலோமீட்டர் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து 520 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். அதில் வந்து இந்த 200 கிலோமீட்டர் போனதே தெரில கைஸ். அதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பெருசாக நினைங்க, பெருசாக ஆசைப்பட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சின்ன விஷயம்லாம் கிடச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரில. அண்ட் கைஸ் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ளவுஸ் வந்து சுத்தமாக எனக்கு வண்டி ஓட்டினாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது கை வலி தான். இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வண்டி ஓட்டினதே தெரில. ஸோ க்ளவுஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 300 ருபீஸ் தான் வரும். ஸோ வாங்க கைஸ் நம்ம ரைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் இப்போ நம்ம வந்து 5வது டோல் கிட்டே வந்துட்டோம். கள்ளக்குறிச்சியோட டோல். கள்ளக்குறிச்சியில் டோலுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ எத்தனை டோல் தாண்டுறோம் பார்த்தீங்கன்னா 5வது டோல். இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு 230 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம் இந்த டோலோட. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் தான் விட போகிறோம். இந்த 300 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு 1/2 மணி நேரங்கிறது ஒரு 1 மணி நேரம் நாங்கள் லஞ்ச் பிரேக் எடுப்போம். அடுத்து 8 வழி சாலையில் தான் நல்லா வேகமாக போக முடியும். நார்மலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பஸ்காரரு ஆரன்லேயே மியூசிக் வாசிட்டு இருக்காரு. யாருமே இல்லாத ரோடுக்கு இதுக்கு மியூசிக் வாசிக்கிறாருன்னு இல்லை. இப்போ நம்ம எங்கே ரீச் ஆகிருக்கோம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் உள்ள டோல்கேட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது நம்ம வந்து 6வது டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம். டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் அந்த 300 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ரெஸ்ட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை பாருங்க. பார்க்க வந்து இது பார்க்க ரியலாகவே இல்லை. ஏதோ ஏஐயில் பண்ண மாதிரி இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ண மாதிரி இருக்கு. இந்த மலை ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். மலை மட்டும் இல்லாமல் மலை அடிவாரத்தில் பாருங்க அழகழகான மரமெல்லாம் இருக்கு. செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு பாஸ்? என்னடா ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன். இங்க பாருங்க கைஸ், மலை அடிவாரத்துல ஒரு ஃபார்ம் லேண்டு. பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த மலையோட ஸ்பெஷல் என்னன்னு பாருங்க, ஃபுல்லுமே பாறையா இருக்கு. பெரிய பெரிய பாறை.
வாவ், இது வந்து அதான் அங்க பாருங்க. சீரியஸ்லி வேற லெவல். சீரியஸ்லி இதுக்குள்ள வந்து இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தடை இது போட்டிருக்காங்க, கம்பி வேலி போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு கைஸ். கைஸ் இப்போ வந்து நம்ம 7வது டோல்கேட்டை ரீச் ஆகிட்டோம். இது உளுந்தூர்பேட்டையோட எண்டிங் டோல்கேட்டு. இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:05 ஆயிடுச்சுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து அந்த 300 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ அந்த டோல்கேட் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போ 7வது டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம். டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:10 ஆயிடுச்சுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் அந்த 300 கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். போகிற வழியில் ஏதாவது சாப்பாடு கடையும் இதுதான் அங்கே நிறுத்தி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அரை மணி நேரங்கிறது 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா வண்டி வந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, ஹீட்டாகவும் இருக்குது. அதனால் வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை பண்ண போகிறோம். போகிற வழியில் கடை இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கேஸ் டோல்கேட் தாண்டறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சாப்பிட்லான்னு பிளான் போட்டோம். அதுக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் போய் ஏதாவது மரத்தண்ணில் நிற்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். வண்டி எப்படி ஹீட்டு கம்மியாகும், வண்டி கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான் பாசித். மைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். என்னமோ பெருசாக பேச போகிறான்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு மொத்தமாக 290 ரூபா ஆச்சு. நாங்கள் ரெஸ்ட்டு வந்து ஒரு மணி நேரம் எடுத்துருப்போமா, 1 மணி நேரம் எடுத்துட்டோம். இப்போ டைம் கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:15 ஆக போகுது. நாங்கள் எப்படியும் ஒரு 300 கிலோமீட்டரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 200 கிலோமீட்டர் தான். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 7 மணிக்குள்ளே போயிடும் நான் நினைக்கிறேன், என்னோட கெஸ் படி. சஃபி நீ என்ன நினைக்கிறேன்? எனக்கு வந்து ஒரு 8:30 9 கூட ஆகலாம். ஏன்னா சென்னையோட டிராஃபிக் பற்றி நல்லா தெரியும். சென்னை கிட்ட ரீச் ஆக சொன்னேன். ரூமுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும். சென்னை ரீச் ஆகிறதுக்கு 7 o'clock நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சஃபீர் தான் லாஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. இல்லை லாஸ்ட்டு 500 ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தான் டிராஃபிக்கில் ஓட்டணும். ஆக மொத்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பெட்ரோல் அடிச்சிருக்கோம். பெட்ரோல் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 300 ரூபா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 400, செகண்ட் ஒரு 350, இப்போ ஒரு 300. மொத்தம் 1050 ரூபா ஆச்சு. கணக்கில் புலி இல்லைங்க, 1050 ரூபா ஆச்சு. இப்போவே பெட்ரோலுக்கு 1500 எப்படி அடுத்த ரவுண்டு அடிக்க வேண்டியதாக இருக்கும். என்னோட கணக்குப்படி இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு 1500 ரூபாக்குள்ள ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது லாஸ்ட்டில் தான் எங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு கணிப்பில் சொல்கிறோம். அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்குங்க. எங்களுக்கு வந்து கையில் வந்து எந்த ப்ராப்ளமே ஆகலை. எங்கள் கையெல்லாம் வலிக்கவே இல்லை. ஆக்சிலேட்டர் முறுக்கிறது, பிரேக்கை பிடிக்க எந்த இதுவும் தெரியல. அதே மாதிரி எதுக்கு இது போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக டேன் ஆயிரும். சென்னை வரைக்கும் போகும்போது ஃபுல்லாக வெயில் அடித்து கையில் டேன் ஆயிரும். ஒன்று சஃபீர் மாதிரி ரைடிங் ஜாக்கெட் போட்டுங்க, இல்லாட்டி என்னை மாதிரி நான் கொண்டு வரல. அதனால் இந்த முன்னாடி பிளான் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டேன். வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். கைஸ் இது நம்ம ட்ரிப்போட 8வது சுங்கச்சாவடி, அதாவது டோல்கேட். எந்த டோல்கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி. இப்போ ரீசெண்டாக ஒரு தேர்தல் நடந்துச்சுல்ல, விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னி வந்து 150 கிலோமீட்டர்ஸ் டு கோ. இன்னி 50 கிலோமீட்டர்ஸ் பாசி ஓட்டுவான், லாஸ்ட் 100 கிலோமீட்டர் நான் ஓட்டுவேன். அவ்வளோதான் கைஸ் நம்ம ட்ராவலோட 9th சுங்கச்சாவடியில் தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திண்டிவனத்தில் இருக்கோம். இன்னி வந்து சென்னைக்கு வந்து 104 கிலோமீட்டர்ஸ் டு கோ. ஸோ இதுதான் லாஸ்ட்டு சுங்கச்சாவடின்னு நினைக்கிறேன். மேபி ஒன்று இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். கைஸ் இங்கே வந்து 80ல் போகலாமாம்மா. நம்ம வண்டி இப்போ 60ல் போயிட்டுருக்கு. அவங்களே போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் ரோடு பார்த்தீங்களா குண்டும் குடியுமாக வச்சுருக்காங்க. ஹைவேஸை வந்து எப்போவுமே நீட்டாக வச்சுருக்காங்க. ஸ்பீடாக போகிற இடத்துல வந்து இப்படி குண்டும் குடியாக தான் எப்படி போகிறது. அண்டு நீங்கள் வண்டி ஓட்டும் போது சென்டரில் பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஹைவேஸில் அங்கே தான் குண்டும் குடியுமாக இருந்திருக்கும். அது மேலே தாரை போட்டு அப்படியே பேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் அந்த மாதிரி எந்த மாதிரி டேமேஜுமே இருக்காதுங்க. அதனால் நீங்கள் சென்டரில் போகும்போது பார்த்து போங்க, கரெக்டாக அந்த இடத்துல தான் குழி இருக்கும். இல்லாட்டி ரோடு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், சேதாரமாக இருக்கும். இன்னும் 100 கிலோமீட்டர் தாங்க. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் வண்டி நிறுத்திட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு
அப்புறம் நம்ம ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஒன்று எடுத்துட்டு அப்படியே நம்ம சென்னைக்கு கிளம்புறது தான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 400 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எத்தனை மணிக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா 4:50 இந்த இடத்துக்கு வந்தோம். அப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு டீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ யார் ஓட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 கிலோமீட்டர் நம்ம சஃபீர் தான் ஓட்ட போகிறோம். கைஸ் ஆக்சுவலி மோர் தென் 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணனால இப்போதான் எங்களுக்கு வந்து டயர்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட் புல் மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ப்ரீ ஒர்க் அவுட் வந்து நாங்கள் எனர்ஜி ட்ரிங்க் எடுத்திருக்கோம். டெஃபினெட்லி ரெட் புல் மாதிரி எனர்ஜி ட்ரிங்கை விட ப்ரீ ஒர்க் அவுட் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரைடிங்க்கு. பட் நாட் அட்வைசபிள் ஃபார் ஆல். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 5:10 வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி 7 மணிக்கு போவோமான்னு தெரியல. சென்னையோட டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டோட கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கு எங்களுக்கு. நாங்கள் அதுக்காக தான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தோம். தூக்க வர மாதிரி இருந்தாலும் அந்த ப்ரீ ஒர்க் எடுத்தோம். ஆக்சுவலி இது வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுப்பாங்க. நாங்கள் இப்போ டிராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்திருக்கோம். இப்போ போகிற இடம்ல டிராஃபிக்காக தான் இருக்கும். அப்படியே உங்களை நான் கவர் பண்ணுறேன். வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக 10வது சுங்கச்சாவடி வந்துட்டோம். லாஸ்ட் சுங்கச்சாவடி நான் நினைக்கிறேன் வரனூல் அப்படிங்கிற ஒரு சுங்கச்சாவடிக்கு தான் வந்திருக்கோம். ரோடு சரியில்லை. லாஸ்ட் டோலுக்கு முன்னாடி வர ரோடெல்லாம் அந்த அளவுக்கு சரியில்லைங்க. குண்டும் குழியுமா தான் இருக்குது. பைக்கில் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 60 மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதில் வேற நீங்கள் ஸ்பீடால வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம ஆக்டிவா டயர் வேற சின்னதா, அதனால கொஞ்சம் உழப்புற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் எப்படியும் மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். நீங்களும் இந்த சுங்கச்சாவடிக்கு முன்னாடி வர ரோட்ல பார்த்து வாங்க. அதே நைட் ரைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக வாங்க. காலையில கூட தெரியுங்க குழி இருந்தா, ஆனா நைட் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இனி டிராபிக் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ராலி டிராபிக் இல்ல கைஸ். லாஸ்ட் சென்னையோட லாஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் மட்டும் டிராபிக் வந்து பயங்கரமா இருக்கு. 6 அடிக்க ஆரம்பிச்சானே. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டா 50 கிலோமீட்டர் இருக்கு சென்னைக்கு. 50 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் நாங்கள் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் ஃபுல்லுமே டிராஃபிக் தாங்க. இப்போ டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி போறதா ரிஸ்க். பார்க்கல எவ்வளோ டயத்துல நாங்க போய் ரீச் ஆகிறோம். சேப்பாக்கத்துக்கு தான் போகணும். பார்க்கல எவ்வளோ சீக்கிரத்தில் போய் ரீச் ஆகிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்து 500 கிலோமீட்டர். 450 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டிராஃபிக் பிரச்சனைலாம் இல்லை. இந்த 50 கிலோமீட்டர்ல இந்த டிராஃபிக் பிரச்சனைலாம் வந்துச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் சிக்னல் தாண்டணும். நீ வர வர சிக்னல்லாம் வரும்னு நினைக்கிறேன். டிராஃபிக்கும் அதிகமாயிட்டே இருக்குது. டைம் வந்து இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிங்க. நல்ல டிராஃபிக் ஆகிற டைம் தான் இதெல்லாம். அதுவும் சென்னை வேற எவ்வளோ டிராஃபிக் இருக்க போதோ தெரியல. 7 மணில ஆனால் இன்னும் க்ரௌட் அதிகமாக தான் ஆகும். கைஸ் இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30. நான் உங்கள்கிட்ட 6 மணிக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் 50 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு. இப்போ ஆனால் இப்போ எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. அரை மணி நேரமாக எத்தனை கிலோமீட்டர் நாங்கள் தாண்டி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 13 கிலோமீட்டர் தாங்க தாண்டி வந்திருக்கோம். அவ்வளோ டிராஃபிக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. இன்னும் 37 கிலோமீட்டர் இருக்குது சென்னைக்கு. மேப்ல பார்க்கும்போது 37 கிலோமீட்டருக்கு நாங்கள் ரீச் ஆக வேண்டிய இடம். இப்போ ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். ஆனா அப்புறம் நீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து நாங்க வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலி வந்து சென்னை வந்து ரீச் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் தான். நாங்கள் கரெக்டாக வந்து இந்த ட்ரிப்பை வந்து 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து 450 கிலோமீட்டர் வந்து நாங்கள் டைம் பை டைமாக சொல்லியிருப்போம். ஒவ்வொரு 100 கிலோமீட்டர் வந்து நாங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்தோம், அப்புறம் என்ன டைமிங்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 50 கிலோமீட்டருக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டிப்பாக ஒரு 2.5 மணி நேரமாக தான் ஆயிருக்கும் கைஸ். சென்னையில வந்து சரியான டிராபிக் கைஸ். எப்படியோ வந்து அந்த டிராபிக் வந்து நாங்க கிளியர் பண்ணி இப்போ வந்து ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நாங்க காலையில பிளான் பண்ண மாதிரியே கரெக்டா 12 ஹவர்ஸ்ல வந்து நாங்க வந்து சென்னை ரீச் பண்ணிட்டோம். இந்த டிராபிக் மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நாங்க 10 ஹவர்ஸ்லயே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து எல்லாருமே போக முடியுமா அப்படின்னு கேட்டா அதுதான் வந்து கொஸ்டின் மார்க் இருக்கு. நீங்க இப்பதான் வந்து லாங் டிரைவ் வந்து பண்ண போறீங்க, அதாவது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாங் டிரைவ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் நான் ஆல்ரெடி கொஞ்சம் வண்டியெல்லாம் ஓட்டியிருக்கேன். எனக்கு வந்து 200-250 கிலோமீட்டர்லாம் நான் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த ட்ரிப் வந்து ஈஸியாவே கம்ப்ளீட் பண்ணலாம். எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் அதான் நான் சொன்னேன்ல 450 கிலோமீட்டர் ஈஸியாவே வந்தேங்க சீரியஸ்லி. ஒண்ணுமே இல்லை, பேக் பெயின் மட்டும்தான் இருந்துச்சு, மிச்சப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லை, கம்ஃபர்டபுளா வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்க இந்த கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா நாங்க 2 பேர் வந்தோம், 2 பேரும் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தோம். ஹெல்மெட் போட்டனால வெயில்ல இருந்து நாங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அண்ட் ஹெல்மெட் போடுறதுனால முக்கியமா சேஃப்டி இருக்கு, மழை வந்துச்சுனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஜாக்கெட் போட்டிருந்தேன் அண்ட் கிளவுஸும் யூஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்க வந்தனால, அதுவும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் அப்படியே மாத்தி ஓட்டுறதுனால எங்களால கண்டிப்பா
கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு எமர்ஜென்சியா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா வரலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா ரிஸ்க் தான் கைஸ். ஸோ வந்து இந்த முடிவு எடுக்கிறது நீங்க தான். ஸோ இதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். அண்ட் சென்னை விளாகோட செகண்ட் டே வந்து செகண்ட் விளாகா வந்து நான் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை. இப்போ நம்ம பீமா ஃபிட்னஸ் அவர் சோலோவாக வரைக்கும் போக அவனுக்கு இன்னும் 2-3 டைம் நல்லா ஆடுங்கெல்லாம் சேர்ந்து அதான் பயப்படுவான். கைரப்படி